In about 10 miles, keep left onto the A11 towards Thetford. வாஷிங்கம் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரெண்டு பக்கமுமே நல்ல பசுமையான மரங்கள், வயல்வெளிகள், பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. ரெண்டு பக்கமுமே மரங்கள் எல்லாம் இருக்குது, காடுகள் மாதிரி. நல்ல அழகான இடம். தூர பயணம் தானே, 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் ஆகும். நாங்கள் இடையில ஒரு சர்வீஸில் போயிட்டு பிரேக் எடுத்துட்டு பெட்ரோலும் அடிச்சுட்டு அதில் நின்றுட்டு இப்போ பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்குது. நாங்கள் 2 ஃபேமிலி சேர்ந்து போகிறதுனால பிள்ளைகளும் என்ஜாய் பண்ணிக்கொண்டு வரணும். அமைதியான இடமும் நல்ல வீடுகளும். வாஷிங்கம் பக்கம் போயிருக்க இப்படியான பாதைகளை பார்த்து கொண்டு போகிறோம். நாங்கள் போய் கொண்டிருக்க லைட்டாக மழையும் பெஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட நெவிகேஷனை போட்டு போயிருக்க நாங்கள் போகும்போது ஒரு ரிவர், ஒரு சின்ன ஒரு ஒட்டியடி பாதை மாதிரி, அதுக்குள்ளே ஒரு பார்த்தீங்கன்னா தண்ணி லேக் மாதிரி கிடக்கு. பார்த்தா நாங்கள் அதை க்ராஸ் பண்ணி போடலாம்னு நினச்சிட்டும் அப்புறம் பயத்தில் போயிடல. நீங்களும் அப்படி போயிடாதீங்க, ஏன்னா அது டீப் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் நாங்கள் அதில் போயிட்டு அப்படியே திருப்பி டேர்ன் பண்ணி கொண்டு வேறு பாதையால் போயிட்டோம். After 300 yards, you have reached your destination. இப்போ நாங்கள் வாஷிங்கம் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இப்போ தான் உள்ளுக்க போய் கொண்டிருக்கிறோம். நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததால் எக்ஸைட்டிங்காக இருக்குது. புதுமையான மாதாண்டு எல்லாரும் சொல்லிவினோம். நாங்களும் வந்து ஃபேமிலியாக வந்து கும்பிட்டு போடலாமன்ட்டு வந்தோம். இப்போ நாங்கள் வாஷிங்கம் சர்ச்சுக்கு முன்னால் நிற்கிறோம். பாருங்க, வாஷிங்கம் சர்ச் சின்ன கோயிலாக, வெளியில் பார்க்க சின்ன கோயிலாக தான் இருக்கு. உள்ளுக்க போன்னு பார்த்தா தான் தெரியும் புதுமையான மாதா. Massively. And I have to find a way to break away from மரங்கள் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, அழகான. உள்ள போய் கொண்டிருக்கிறோம்.
and you choose the pink. I'm gonna write your name with this pen, okay? Hey. இந்த கோயில்ல வந்து பாருங்க, எல்லாமே தமிழ்லயும் எழுதி இருக்கணும். எங்களோட தமிழர்களுக்காக தமிழ்லயும் எழுதி வச்சிருக்கணும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் கேண்டில் ஏற்றி வழங்குறது, இங்க டொனேட் பண்றதுக்கு கேண்டில். இங்க வந்தீங்கன்னா இதுல ஒரு உண்டியல் இருக்கு. இங்க உண்டியல் இருக்கு. இதுலயே நாங்கள் காசு கோயின்ஸ் சேஞ்ச் கொண்டு வந்து சொன்னா இங்கேயே நீங்க ஹேண்டில் வாங்கி கார்ட்லயும் பே பண்ணலாம். இருந்தாலும் இந்த உண்டியல்ல போட்டுட்டு இதுல இருக்கிற ஹேண்டில்ஸ் இருக்குது. £3.50 இங்கே கேண்டில் ஏற்றி இங்க மாதா இருக்கிறா, இதுலயே ப்ரே பண்ணிட்டு போகலாம். இங்கால பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் ஷாப் இருக்கு, வாஷிங் கிஃப்ட் ஷாப். இங்கே வந்துட்டு ஞாபகமாக நாங்கள் மாதாண்ட சிலைகள் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம். இந்த ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஞாபகமாக ஏதாவது வாங்கிட்டு போகலாம். அதான் இந்த கிஃப்ட் ஷாப். இன்றைக்கு 12க்கு தான் மாஸ் இருக்குன்னு சொல்லிச்சினோம், அதனால நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். மாதா இன்றைக்கு வெளி வீதி சுற்றி வர நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தானே. பாருங்க, பாருங்க மாதா வழியில வந்து சுத்துறா. அது உண்மையிலே பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு மாதாவை வழியில பாக்குறதுக்கு. Hail Mary, full of grace, the Lord is with thee.
Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. இங்கதான் பிரேயர் நடக்கிறது. மாதா சுத்தி வந்து இங்க இருக்க போறா. இதுலதான் பிரேயர் நடக்கும். நாங்களும் இதுல இருந்து பார்க்க போறோம் இன்றைக்கு. உண்மையிலே இந்த மாதா சுத்தி வாரதை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் அந்த பிரார்த்தனை கிடைச்சிருக்கு. எல்லாருமே இந்த 10 o'clock முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னா சண்டே வந்து இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மாதாண்ட பிரேயர். Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, நல்ல அமைதியான இடம். and blessed is the fruit of thy womb. இந்த பிளஷிங் எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு இன்றைய நாள் எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb. நல்ல அமைதியாக வந்து மாதாண்ட அருள் பெறணும்னு சொன்னா அமைதியான இடம். நல்ல அமைதியான இடத்துல மாதா இருக்கிறா. எல்லாருமே ஒரு தடவை வந்து பாருங்க. இன்றைக்கு மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, நல்ல ஒரு வெதர். நாங்கள் வந்த நாள் இல்லையா சொன்னா நல்ல வெயிலுக்காக நிற்கணும். இன்றைக்கு நல்ல வெதராக இருக்கிறதுனால நல்லா இருக்கு. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb. இந்த உள்ள வந்த உடனே பாருங்க, இந்த என்ட்ரன்ஸ் வழியா போய் உள்ள நீங்க ப்ரே பண்ணி நாங்கள் எங்களை வேண்டுதலை எழுதி அங்கே வைக்கலாம். மாதாண்ட இந்த பெட்டிஷன் பாக்ஸில் போடலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹேண்டில் ஏற்றி வணங்கலாம். பாருங்க எவ்வளோ அழகான இடம்னு சொல்லி, நல்ல அமைதியான இடமாவும் இருக்குது. எல்லாரும் வந்து ஃபேமிலியாக வந்து ப்ரே பண்ணிட்டு போகலாம். ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் படங்களை போட்டு அந்த ஆண்டுகள் எல்லாம் போட்டு எல்லாமே இதில் படித்து பார்க்குறதுக்கு மாதிரி எல்லாம் படங்களோட இந்த ஹிஸ்ட்ரியில் போட்டிருக்கலாம். அந்த பழைய காலத்தில் கோயில் எப்படி இருந்தது, இப்போ அந்த கட்டிடங்கள் எப்படி மாறி வந்திருக்குன்னு எல்லாம் ஸ்டேஷன் ஆஃப் த க்ராஸ். இந்த ட்ரெயினில் எப்படி வாரதுன்ற அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி எவ்வளோ தூரத்துங்களில் இருக்குன்னு சொல்லி அந்த டீட்டெயிலும் இதில் வந்திருக்கிறோம். இப்போ தானே எல்லாமே அடித்து பார்க்கலாம். கூகுளில் பார்த்தா எல்லாம் தெரிய போகுது. ஓசிங்கம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே ஒரு அக்கா கதைக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷம் வரீங்களா அக்கா? இங்கே ஒரு வருஷம் முந்தி வந்து கொண்டு வந்து நாங்கள் 98 இருந்து பேருந்து இடக்கிட கொஞ்சம் சில நேரம் மண்ணியம் அப்படி விடுபட்டுறது கூட வாரது. உங்களுக்கு என்ன வந்த அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும்? சரியான புதுமையான மாதம். எல்லாரும் சொல்லி நாங்கள் சரியான புதுமை. நாங்கள் 98 வரைக்கும் ஒரு கொஞ்சம் பேர் தான் பேசுறதா இருந்தோம். இப்போ பிறகுதான் இந்த பார்க்கிங் எல்லாம் வந்து செய்து நிறைய பேர் கட்டிடங்கள் மாதா இருந்ததான் இருக்குது மாதா. ஆனால் இப்போ கூட கூட செய்து வச்சுக்கணும்.
ஆனால் சரியான புதுமை, நாங்கள் சரியான புதுமை. எங்களோட பிள்ளைகள் இப்போ வாடுறது எல்லாரும் வர இப்போ இப்போ முந்தின மாதிரில சரியான கூட ஆட்கள் அந்த டைம் வந்து கும்பிட இல்லாத மாதிரி எங்களுக்கு இயலாத மாதிரி இப்ப அந்த டைம் இருக்குல்ல. இங்க எப்போ திருவிழா நடக்கிற நேரம் மாறினீங்களா? இப்போ ஜூலை ஒவ்வொரு செகண்ட் ஆயிரும் ஒவ்வொரு ஜூலை இந்த ஜூலையில செகண்ட் ஆயிடுது. ஒரு 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 நாள் மற்ற நாள்களே நடக்குறோம் அது தெரியாது எங்களுக்கு. நாங்கள் ஜூலைலாம் கூட வாரோம் நாங்கள். மாதாவை தூக்கி அழைச்சோண்டு போனவர். அது கொண்டு போறவை திருவிழா நேரம் கொண்டு போறவை. சண்டே தான் அப்படி நடக்கும். சண்டேஸ்ல செய்யறவை. மேயிலேயும் ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் இருக்காம். ஆனா அதுக்கெல்லாம் நாங்க விதையில் ஒரு காலம் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் தான் கூட வாரினாங்க. அப்புறம் இப்ப 2-3 தடவை தான் இப்படி வந்திருக்கிறோம், தனியா வந்திருக்கிறோம். ஏனென்றா அந்த எங்களாலையும் இப்ப வெயில் நின்று நெருக்கடியாலே இல்லாதுன்னுட்டு வாரது. இப்ப பிள்ளைகளும் வாரவே நாங்க முந்தி சின்ன பிள்ளைகள் தானே ஓரளவு வந்துட்டு போற வார கண்டிப்பா வேற ஒரு இல்லை மாதா அழைச்சிட்டு வரணும். அழைப்பு இருக்கு. தேங்க்யூ அக்கா. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பிள்ளைகளை கூட்டி வந்து நாங்களும் அதுதான் கேட்டுட்டாங்க உங்கள்ட்ட என்ன விஷயம். இல்ல நல்ல ஒரு அமைதியான இடம். அதாவது நாங்க 98ல இருந்து நான் வேற வழி கட்டுறது. இவரெல்லாம் 92 அப்படி இருந்து அப்பல இருந்தே வாரீங்க. வராது சரியான புதுமை அதானே. இப்ப நாங்க விரைக்குள்ள ஒரு கொஞ்சம் பேர் இப்ப எல்லாம் சரியான புதுமை சரியான அந்த நிகழ்ச்சி எல்லாம் எழுதி எல்லாம் போட்டு இது செய்த எல்லாம் நடக்கும் கண்டிப்பா. சரியான புதுமையான மாதா. எல்லாம் இருக்குது சரியான கூட எல்லாரும். இப்ப ஃாதர் வந்து இப்ப எங்களுக்கு தமிழ் ஒன்று கேட்டுட்டு காய்ச்சிட்டு போனவர் சொன்னவர், நன்றி சொன்னவர், ப்ரே பண்ணினவர். நல்ல சந்தோஷமா இருக்கு. காய்ச்சிட்டு போனவர் எங்களோட சாதிச்சவர் தான். அதுக்கு நல்ல சந்தோஷம். உண்மையிலேயே வேற சலம் கூட சரியான கூடத்தான். எனக்கு பார்க்கிங் கூட இப்ப புக்கிங் எல்லாம் வேணும். கார் பார்க்கிங் அந்த திருவிழா நேரம் ஜூலை 2 ஞாயிறு வர்றது புக் பண்ணி தான் வரணும். போசிங்கம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். இன்னைக்கு 2 ஃபேமிலியும் சேர்ந்து பிள்ளைகள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கொண்டு நாங்கள் இப்போ போசிங்கம் மாதா வந்து பார்த்துட்டோம். நல்லா இருக்குது, நல்ல அமைதியான இடம். லூட்ஸ் மாதா ஃப்ரான்ஸுக்கு போனால் எல்லாருக்குமே லூட்ஸ் மாதா போகணும் போல இருக்கும். அதுவும் ஒரு அமைதியான இடம், அமைதியான மாதா கோயில். அதே மாதிரி இங்கேயும் அந்த போசிங்கம் வந்து நல்ல ஒரு அமைதியான கோயிலாகவும் நல்ல பீஸ்ஃபுல்லாக நின்று வணங்கிட்டு போகலாம். நாங்கள் வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட யூடியூப் சேனலில் பார்க்குறவ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இன்றைக்கு சண்டேன்றதுனால இந்த போசிங்கம் மாதாட்ட நிறைய மக்கள் வந்திருக்கணும். நாங்கள் இதை முடிச்சு கொண்டு பக்கத்தில் பீச் இருக்குன்னு சொல்லிச்சினோம். அந்த பீச்சுக்கு போகலாமன் இருக்கிறோம். போசிங்கம் வந்தால் எல்லாருமே இங்கே வந்துட்டு பீச்சுக்கும் போவினோம்.